Taste the Daily. அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே திம்மாபுரம் சோளக்காட்டில் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பெரியசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, விவரங்கள். வணக்கம் சையத். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இருக்கக்கூடிய திம்மாபுரம் வடக்கு காட்டுக்கோட்டா பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன், அஞ்சல் ஆகியோரின் மகன் செந்திலுக்கும் பாண்டியன்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி, பூங்குடி மகளான நிர்மலாவிற்கும் கடந்த 8 வருடத்திற்கு முன்பு திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த தம்பதிகளுக்கு 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்த நிலையில் செந்தில் நெல் அறுக்கும் அறுவடை இயந்திரத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவில் மின்சாரம் தாக்கி இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் நிர்மலா தனது 2 பெண் பிள்ளைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். நேற்று நாகக்குப்பம் தெற்குமேடு பகுதியில் இருக்கும் பால் சேகரிக்கும் நிலையத்தில் பாலை ஊற்றிவிட்டு வீட்டிற்கு திரும்பியவர் வீடு திரும்பாததால் அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரர்கள் அவரது பெற்றோருக்கு தகவலை தெரிவித்திருக்கின்றனர். அதன் பேரில் நிர்மலா தம்பி மணிவண்ணன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய சோளக்காட்டில் நிர்மலா பால் ஊற்றி வந்த பால் மற்றும் காய்கறிகள் துப்பட்டா சிதறி கிடந்ததும் அதிலிருந்து சற்று தூரத்தில் தனது அக்கா நிர்மலா இறந்து கிடந்ததின் மணிவண்ணன் கண்டு அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டு கதறியிருக்கிறார். இதனறிந்த அக்கம் பக்கத்தினர் சின்னசேலம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு சின்னசேலம் காவல்துறையினர் வந்திருக்கிறார். தொடர்ந்து நிர்மலா பால் ஊற்றிவிட்டு வீடு திரும்பும் போது அவர் யாரேனும் பின் தொடர்ந்து வந்தார்களா, அல்லது வேறு ஏதேனும் முன்விரோத காரணமா, அல்லது படுகொலை செய்யப்பட்டதா, அல்லது வேறு ஏதேனும் பாலியல் துன்புறுத்தலால் கொலை செய்யப்பட்டதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இதுபோல் அவல சம்பவங்களும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசில் ஆட்சியில் நாள்தோறும் கஞ்சா, கொலை, கொள்ளை, திருட்டு, நேற்று முன்தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறைகள் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி வருகிற நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சம்பவமாய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மர்மமான முறையில் பெண் சடலமாக சோளக்காட்டில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்கும் பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி.